ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2022ல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஸ்வீட் பாடி கார்டு அப்படிங்கிற ஒரு சைனீஸ் தமிழ் டப்பு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட கதை அப்படிங்கும்போது ஒரு மிலிட்ரி சோல்ஜர் ஒரு மிஷனுக்கு போகும்போது அவரோட குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்சனல் பாடி கார்ட்டாக அவர் வந்து ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அதே சமயம் அவர் இருக்கிற அந்த சைனீஸோட ஊரில் அந்த ஊரோட சேர்மனோட பொண்ணுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்படுது. பிகாஸ் அந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ரவுடி கேங்ஸ்டர் பிடிக்க போகும்போது அவருக்கு இந்த மாதிரி சோகம் நடக்கும். அதே கேங்ஸ்டர் அங்கே அந்த நாட்டில் இருக்க பணக்கார வீட்டு பசங்களை கிட்னாப் பண்ணி பணம் பறிக்கிறது அவனோட வேலை. அவனோட பார்வை இப்போ வந்து அந்த சேர்மனோட அந்த பொண்ணு மேலே வந்திருக்கு. அந்த பொண்ணை எப்படியாவது செக்யூர் பண்ணு அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த மிஷன் வருது. ஹீரோ அந்த மிஷனை எடுத்து நடத்துறாரு. ஹீரோக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு சைனாலேருந்து தாய்லாந்துக்கு தப்பிச்சு ஓடிடுது அந்த பொண்ணு. அங்கே தாய்லாந்துக்கு ஹீரோ தேடி போறாரு. அங்கே அந்த பொண்ணையும் கடத்திடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்துச்சு, ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்தினாரா இல்லையா, ஹீரோ அவரோட மிலிட்ரி டீமை கொன்னதுக்காக அந்த வில்லனை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச மீதி கதைகள். இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 1 hour and 17 minutes. இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த டியூரேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஒரு சின்ன படம், ஒரு மினிமம் பட்ஜெட் படம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு சூப்பரா, அவ்வளோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியோட அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சியும் பெரிய லெவல்ல யூஸ் பண்ண படல. ஒரு 97% வந்து உண்மையான காட்சிகளும், ஒரு 3% தான் இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சியில, மீதி எல்லாமே தத்ரூபமா அழகா அவங்களே நடிச்சிருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்த்தேன். அண்ட் அடல்ட் கண்டென்ட் இல்லாத, ஒரு நியூடிட்டி கண்டென்ட் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி இந்த படம். அண்ட் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அந்த சேர்மனோட பொண்ணு. அண்ட் அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டீஸ் கலந்த ஒரு சீரியஸ்னஸ் உள்ள ஒரு சீன் வந்து. அண்ட் ஒரு ஆக்ஷன் மூவில பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல சென்டிமெண்ட்லி நல்லா ஒரு காட்சி வந்து ஒரு 5 minutes சீன்ஸ் வச்சிருப்பாங்க. தான் ஏன் எப்படி இருக்கேன், எங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுற ஒரு ஹோட்டல் ரூம்ல 2 பேரும் உட்காந்துட்டு பேசுற அந்த காட்சி நிஜமாவே அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா, அவ்வளவு ஒரு டீப் ஹார்ட்லியா போய் நமக்கு அப்படியே ஸ்டோர் ஆகுற மாதிரியான அந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கே அட்டகாசமா ஒரு 16 நிமிஷம் ஃபைட்டு. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட்டு வந்து அந்த சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த ஹீரோவும் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமா அண்ட் ரியலா எந்த டூப்பும் இல்லாம பண்ணியிருக்கதா இந்த படத்தோட அந்த மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் டம்பை பொறுத்த வரைக்கும் அண்ட் பெர்ஃபெக்ட் அந்த லிப் அண்ட் ஷேக்கோட சேர்த்து ரொம்ப அழகா எங்கேயுமே அன்மேட்ச் இல்லாம மெர்ஜா பண்ணியிருக்கிறது வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்வீட் பாடி கார்டு அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் குறிப்பா அந்த படத்துல வர அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஃபைட் எல்லாமே அட்டகாசமா ஃபென்டாஸ்டிக்கா வந்து கிரியேட் பண்ணி இருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப குட்டியான படம், அந்த 1 hour 17 minutes, அந்த ரொம்ப குட்டியான படம், எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப அழகா ரொம்ப விறுவிறுப்பா அந்த ஸ்கிரீன் பிளேயை கொண்டு போய் முடிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸாகவும் எனக்கு தெரியுது. இந்த படத்துக்கு IMDbல இருந்து 6 out of 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம நம்ப முடியாது. பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படி இந்த படம் நல்லா இருக்கு பார்க்க அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே இந்த படம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். நீங்க அங்கேயே பார்த்துக்கலாம். போய் பாருங்க. இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கருத்துக்களையும் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து நல்ல மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ guys.